கீரை விதை தெளித்து வந்து 3ஆம் நாள், அதான் விதை இல்லை 12ஆம் தேதி தெளித்தேன். இன்றைக்கி தேதி 14. பருவம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பருவம் வந்திருக்கு 2ஆம் நாள். ரொம்ப நாளாக காய்ச்சலில் இருந்ததுனால காடு உடனே பருவம் வந்துருச்சு. இல்லாட்டி இதை நீங்கள் 4ஆம் நாள், அதாவது விதை தெளித்ததுலேருந்து 4ஆம் நாள் பார்க்க முடியும். அல்லது விதை தெளிக்க மறுநாள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நாள் தான் பார்க்க முடியும். இது நம்ம கரெக்டாக விதை தெளித்ததுலேருந்து 3ஆம் நாள், விதை தெளிக்காமல் வந்து 2ஆம் நாள் பார்க்குறோம். அதான் 12ஆம் தேதி விதை தெளித்தேன். 14ஆம் தேதி நான் உங்களுக்கு ஈவினிங் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக காய்ச்சல் இருந்ததுனால காடு வந்து உடனே பருவம் பிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம தண்ணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர விட்ருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்நேரம் இப்போ மணி கரெக்டாக ஒரு 5 மணி ஆக போகுது. இப்போ மனம் இருட்டிட்டு கிடக்குது, மழை வரப்போகுது. அதுக்காக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பருவம் வந்துருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா, மழை வந்துச்சு அப்படின்னா அந்த கீரை வந்து ஒன்றும் காவாது, அப்படியே பரட்டி விட்டுரும், அவ்வளோதான். கீரை விதை பூரா காலியாகிடும். இது வந்து சிறுகீரை விதை, இது முளைக்கிற இப்போ தான் பருவம் வர ஆரம்பிக்க போகுது. ஆனால் இது வந்துருச்சு. இந்த நேரத்துக்கு மழை பெய்யக்கூடாது, ஆனால் என்னென்னு தெரியல, பெய்யுது இப்போ.